வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படத்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்ன படம்னா, சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டெஸ்ட். இந்த படத்தோட ஒன்லைன் தண்ணியில இருந்து ஃபியூல் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை பல வருஷமா சரவணன் என்ற சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சரவணன் கேரக்டர்ல நம்ம மாதவன் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்குற லெவலுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிடலான்ற மாதிரி கனவோடு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு சைடுல அர்ஜுன்ன்ற கிரிக்கெட் பிளேயர், அந்த கேரக்டர்ல நம்ம சித்தார்த் தான் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி கிரிக்கெட்ல தான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்னு தான ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் கடந்த 2 வருஷமா சரியா ஆடாம ஃபார்ம் அவுட் ஆனதுனால லாஸ்டா நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சோட அர்ஜுனோட கிரிக்கெட் கரியர் மொத்தமா அஸ்தமனமாக போகுது. கிரிக்கெட் கமிட்டில இருந்து இந்த மேட்சோட ஒரு தூக்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தன்னுடைய கடைசி மேட்சான இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல தான் யாரு எப்பேற்பட்ட பிளேயர்னு ப்ரூவ் பண்ணி ஆனன்ற சிச்சுவேஷனுக்கு அர்ஜுன் தள்ளப்பட்டிருக்கான். இப்படி இவங்க 2 பேருடைய சிச்சுவேஷன் மாதிரி தான் இந்த படத்துல வர ஹீரோயின், அதாவது சயின்டிஸ்ட் மாதனுடைய மனைவியா வந்திருக்க நயன்தாராக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. அதுக்கான இப்ப ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்டா இப்போ டாக்டர் ஹீரோனை செக் பண்ணதுல இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு, IVF ப்ரொசீஜர் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம், அதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். இதை விட்டா ஃபியூச்சர்ல குழந்தைன்னு ஒண்ணு ஆசைப்படவே கூடாது. இப்படி குழந்தை பெத்துக்கிறதுல கடைசி வாய்ப்போடு இருக்கக்கூடிய குமுதான்ற கேரக்டர்ல நம்ம நயன்தாரா, சரவணன், அர்ஜுன், குமுதா இவங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு மைய புள்ளியில மீட் ஆகி இதுல யாருக்கு வெற்றி கிடைச்சி எப்படிப்பட்ட ஆட்டத்தை இந்த 3 பேர் விளையாடாங்கன்னு சொன்ன படம் தான் இந்த டெஸ்ட். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இந்த படத்துடைய முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓபனிங் சீன்ல இந்தியன் கிரிக்கெட்ல கொடிகட்டி பறந்துட்டு இருந்த அர்ஜுன் என்ற கிரிக்கெட் பிளேயர் அவருடைய வீட்டுல காலையில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஃபார்மை இழந்துட்டு கிட்டத்தட்ட இப்ப ஆட போற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் தான் இவருடைய கடைசி மேட்சா இருக்க போது. அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மீடியால எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கமிட்டில கிரவுண்ட்ல வச்சு ஒரு மீட்டிங்கும் இருக்கு. இவ்வளவு பிரஷர் அர்ஜுன் மேல இருக்கும்போது அர்ஜுனோட ஃபேமிலில அவன் வைஃப், பையன், அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. கிரிக்கெட் தான் தன்னுடைய மொத்த வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்க அர்ஜுனுக்கு இப்போ ஆட போற அந்த டெஸ்ட் மேட்ச் தான் கடைசி மேட்சா இருக்கும் போது அதுலயும் வாய்ப்பு கொடுக்க போறாங்களா இல்லையா, இல்ல பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்களா, அப்படி ஏகப்பட்ட குழப்பங்களோட நம்ம அர்ஜுன் இருக்கும்போது அவங்க பையன் ஆதி வந்து, அப்பா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல செலக்ஷன் மேட்ச் இருக்கு, நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு நம்மலாம் கூப்பிட்டு இருக்கான். இந்த குட்டி பையன் ஆதிக்கு என்னன்னா அவங்க அப்பா தான் ரோல் மாடல், மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க அப்பா மாதிரி இவனுக்கும் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசை. அண்ட் இவன் கிரிக்கெட் விளையாடுறத தான் அப்பாவும் பார்க்கணும், அப்பா கிரவுண்ட்ல விளையாடுறத இவனும் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி அர்ஜுன் தான் ஃபார்ம் அவுட் ஆகி இந்தியன் டீமை விட்டு வெளியேற சிச்சுவேஷன்ல இருக்கானே. சோ அதனால இவங்க பையன் பேசுறதுக்கெல்லாம் பெருசா காது கொடுத்து கேட்காம அவர் பாட்டுன்னு அவர் ஒர்க்ல பிஸியா இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இப்போ மாதவனுடைய ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி மாதவன் சரவணன்ற சயின்டிஸ்ட் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. அவருடைய ஒய்ஃபான குமுதா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற பிரச்சனை. அந்த பிரச்சனை சரவணனுக்கு பெருசா தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும், அதுல தான் குறிக்கோளா இருக்கான். ஆனா குமுதாக்கு எப்படியாச்சும் ஒரு குழந்தை பெத்துக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்லயும் இருக்காங்க. காலையில இவங்க வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஹஸ்பண்ட் எழுப்பி வேலை முடிச்சுட்டு ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பேரலா அந்த வீட்டு டிவில பாத்தீங்கன்னா அர்ஜுனுடைய ரிட்டையர்மெண்ட் நியூஸ் பத்தி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம சரவணன் அவங்க வைஃப் குமுதாவை கலாய்க்கிறாங்க. நம்ம உங்க ஆள் அர்ஜுன் ரிட்டையர் ஆக போறாராமே, காலையில பரபரப்பு நியூஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம குமுதா இருக்காங்களே அவங்களுக்கு கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனை நல்லாவே தெரியும். எப்படின்னா சின்ன வயசுல குமுதாவுடைய அப்பா தான் அர்ஜுனுக்கு கோச்சா இருந்திருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூல்லயும் படிச்சிருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோனுக்கு பிளேயர் அர்ஜுனை தெரியும்ன்ற விஷயம் சொன்னாலும் ஹஸ்பண்ட் சரவணன் நம்பவே மாட்டேன்றாரு. ஒரு நாள் நான் அர்ஜுனை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குமுதா பேசிட்டு, சரி எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒர்க் முடிச்சுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அங்க வந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் போனதுமே ஹீரோடைய பார்ட்னர்னு காளி வெங்கட் உள்ள வராரு. அன்பா உன் ப்ராஜெக்ட் இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் எல்லாம் பக்கவா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை பாக்ஸ்க்குள்ள நல்ல ஒரு பேட்டரி மாதிரி ஒரு பொருளை காட்டுறாரு. இத்தனை வருஷமா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மொத்த உழைப்பையும் போட்டுருக்கதா சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்து சைன் பண்ணிட்டாங்க, மொத்த உலகமே என்னதான் திரும்பி பார்க்கும் அப்படின்ற ஒரு பெருங்கனவோட நம்ம சரவணன் சுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் சரிதான்பா, ஆனா இந்த ப்ராஜெக்டுக்காக ஏகப்பட்ட கடன் வாங்கிருக்கும், கடங்கான கூட்டி இன்னைக்கு மீட் பண்ணி ஆகணும், இல்லனா நம்மள வந்து போட்டுருவான் அப்படின்ற மாதிரி காளி வெங்கட் நம்ம ஹீரோ கூட்டிட்டு இவங்க இந்த ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் குட்டின்ற ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் கடன் வாங்கிருக்காங்க. ஆக்சுவலா அந்த குட்டின்றவனே ஒரு பெரிய சேட் கையில தான் அந்த அமௌண்ட் வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ அந்த சேட்டோட ஆபீஸ் தான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. கொடுத்த காசுக்கு வட்டியும் வரல, அசலும் வரல, நான் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அந்த குட்டின்றவன் காளி வெங்கட் பார்த்து கேட்டுட்டு இருக்க, கேண்டீனுக்கு தேவையான சாமான்லாம் இப்பதான் சார் வாங்கி போட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாத்தியா எங்ககிட்டே கதை விடுற, நீ வாங்கின காசை கேண்டீனுக்கு இன்வெஸ்ட் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும், அந்த காசெல்லாம் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்க சேட் சொல்றாப்ல. எஸ் இவங்க கேண்டீன் வாங்குறதா பொய் சொல்லி தான் 50 லட்சம் கடன் வாங்கி இந்த ப்ராஜெக்ட்காக மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொய் சொல்லி பிசினஸ் பண்றவங்க கிட்ட எல்லாம் நாங்க பிசினஸ் வச்சுக்கிறது இல்ல, 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள பணம் வரணும். டே குட்டி உன்னை நம்பி தானே காசு கொடுத்தேன், ஒழுங்கா அவனுக்கு கிட்ட நீ தான் காசு வாங்கி தர அப்படின்ற மாதிரி இந்த சேட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு இப்போ இந்த சேட்டுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய மீட்டிங். அந்த மீட்டிங்ல பாம்பேல இருந்து டிமிலோன்ற ஒரு நபர் வந்திருக்காரு. இவங்க யாருன்னா கிரிக்கெட் மேட்ச் பெட்டிங் ஃபிக்சிங் இதுல 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கிற ஆட்கள். சென்னையில நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் வச்சு பெரிய லெவல்ல மேட்ச் ஃபிக்சிங் பிளான் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா பேசதான் இந்த டொமிலோ சேட்டை பார்க்க வந்திருக்கான். ஒரு ஃபிக்சிங்கும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கிட்ட கிடைக்கும். சென்னையில நடக்க போற மேட்ச்ன்றதுனால இப்போ இங்க பெத்த கையா இருக்க இந்த சேட் கிட்ட தான் இந்த மேட்ச் ஃபிக்சிங் அதுக்கான ஆல் ஏற்பாடுகள் அதை பத்தி எல்லாம் இந்த சேட் கிட்ட பேச வந்திருக்காங்க. இப்படி ஒரு சேட்
கிட்ட தான் நம்ம ஹீரோ ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல 50 லட்சம் கடன் வாங்கிருக்கான். சோ அந்த பிரச்சனை ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு போயிட்டு இருக்கும்போது பேலலா சேபாக் ஸ்டேடியம்ல ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. மேட்ச் ஃபிக்சிங் விஷயம் எப்படியே உங்களுக்கு லீக் ஆயிருக்கு. ஃபிக்சிங் எல்லாம் பண்ணக்கூடிய டொமிலோன்றவன் பாம்பேல இருந்து சென்னை வந்திருக்கான்ற தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைய தேதிக்கு மொத்த கண்ட்ரியுமே திரும்பி பார்க்கக்கூடிய மேட்ச் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச். எக்காரணத்தை கொண்டு இதுல ஃபிக்சிங்கே நடந்துடக்கூடாது. அதை தடுத்து யாரெல்லாம் இதுல ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் பிடிக்கணுன்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் ஸ்பெஷலா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்படி சென்னையில நடக்க போற இந்த டெஸ்ட் மேட்ச் தான் ஆரம்பத்துல இருந்து பார்த்த முக்கியமான கேரக்டர்ஸான சயின்டிஸ்ட் சரவண, கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுன் அண்ட் குழந்தை பெத்துக்கணும்னு கனவோடு சுத்திட்டு இருக்க குமுதா, இப்படி இந்த 3 பேரோட லைஃப்ல நடக்க போற இந்த டெஸ்ட் மேட்ச் வச்சு தான் அவங்க லைஃப்ல அவங்க யாருன்ற டெஸ்ட் நடக்க போகுதுன்ற மாதிரி இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனுடைய பையனை ஆதி இருக்காங்க. அவனுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல செலக்ஷன் கேம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்க அர்ஜுனும் வந்திருக்காரு. பையன் கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாம் மார்க் பண்றாங்க. ஏன்னா அவனால சரியா ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண முடியல. நீ உங்க அப்பா மாதிரியே கண்டிப்பா ஃபெயிலியர் ஆக போற, லூசர் ஆக போற அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்க அந்த பையனை மார்க் பண்ணிட்டே இருக்காங்க. செகண்ட் பால்ல திரும்பி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது போல்ட் ஆயிடுறான். அப்பா முன்னாடி இப்படி அவுட் ஆயிட்டமே சொல்லிட்டு ஆதிக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அர்ஜுனும் அதை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. இது எல்லாத்தையும் அதே ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாதனாலே இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களையும் தன்னுடைய குழந்தையா தான் பாக்குறாங்க. அது இல்லாம தனக்கு தெரிஞ்ச பிளேயரான அர்ஜுனுடைய பையன்றதாலே ஆதி மேல ஒரு எக்ஸ்ட்ரா கேரும் இருக்கு. நீங்க அவன் செலக்ஷன் கேம்ல தோத்து போய் வந்ததை பார்த்துட்டு கவலைப்படாத ஆதி, இந்த மேட்ச் இல்லனா நெக்ஸ்ட் மேட்ச்ல நீ கண்டிப்பா கலக்குவ அப்படின்ற மாதிரி அவனுக்கு மோட்டிவேட் பிளஸ் சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்படி அந்த ஸ்கூல்ல டீச்சர் குமுதாக்கும் அர்ஜுன் பையன் ஆதிக்குள்ளயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. கட்பனா இந்த பக்கம் நம்ம சயின்டிஸ்ட் சரவணன் இருக்கார்ல, அவர் தன்னுடைய ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட தான் போயிருக்காரு. இவர் கண்டுபிடிச்சிருக்க அந்த ஹைட்ரோஃபியூல் அது எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போது அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கமிட்டில ஒரு சிலர்லாம் ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு. இப்படிதான் ஒருத்தன் மூலிகை பெட்ரோல் எடுக்கணும் வந்தான், இப்ப நீங்க என்னடா தண்ணில இருந்து ஃபியூல் எடுக்கிறேன்னு வந்திருக்கீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியலன்ற மாதிரி ஒருத்தன் வாய் விட. ஆனா அந்த கமிட்டில ஒரு நேர்மையான ஆபீசர் இருக்காரு. அவர் வந்து எங்க சரவண பேசுறத கொஞ்சம் கேளுங்க, MIT-ல கிராஜுவேட் பண்ணிட்டு வந்திருக்காரு, எனக்கு என்னவோ இவருடைய ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு தோணுது. 2 நாள்ல கவர்மெண்ட் இதுல இன்வால்வ் ஆகி இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம், கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஹோப்பை கொடுத்து அனுப்ப அவ்வளவுதான் ஹீரோ பயங்கர ஹாப்பி. தன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வரப்போகுது, இனி இதுக்கப்புறம் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர சந்தோஷமா இருக்காரு. ஆனா இவரு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்றத மறந்துட்டாப்ல. ஹீரோயின் மட்டும் தனியா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க டாக்டர் வந்து ஹீரோனை செக் பண்ணிட்டு ஓகே இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், வர மண்டே உங்களுக்கு IVF பண்ணிடலாம், இதுக்கு முன்னாடி நாளே நீங்க 5 lakhs பே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் டாக்டர் சொல்லி தான் இருப்பாங்க. இப்படி ஹீரோயின் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போயிட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றதே மறந்துட்டு வந்த நம்ம ஹீரோனை பார்த்ததும் சாரியா கேக்குறாரு. அப்புறம் ஹீரோயினும் இந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு 5 lakhs பே பண்ணணும் அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அண்ட் இனி வரைக்கும் ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஹீரோ கேண்டீன் வேலையில தான் பிஸியா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஃபுல் பிஸியா இருக்கான்ட்டு இன்னமும் ஹீரோனுக்கு தெரிய வரல. கட் பண்ணா இந்த பக்கம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் கமிட்டி மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல அர்ஜுனும் கலந்துட்டு இருக்கான். இப்ப நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு அப்புறம் அர்ஜுன் அவனுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். லாஸ்ட் சில மேட்சஸ்ல சுத்தமா ஃபார்ம் இல்ல, இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டு நீ ஒதுங்கணும் அப்படின்ற மாதிரி கமிட்டி ஓரளவுக்கு பேசி ஒருமானதா இவர டீம்ல இருந்து எடுக்கணும்ன்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம அர்ஜுன் இந்தியாக்காக இத்தனை வருஷம் ஆடி இருக்கேன், நான் இப்போ ஏதோ சில மேட்சஸ் சரி ஆடுறதுனால மொத்தமா இந்தியன் டீம்ல இருந்தே தூக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, தூக்குறதா உடனே தூக்குங்க, எதுக்கு இந்த லாஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், நான் உடனே இன்னைக்கே என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கமிட்டி கிட்ட ரொம்ப கோவமா கத்திட்டு நம்ம ஹீரோ அங்க போக அங்க இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அர்ஜுனை காம் பண்றாங்க. இப்போ நீங்க பண்றதுனால பாகிஸ்தான் டீம் சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங் ஆயிடும், இப்படி எடுத்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பப்ளிக்ல எல்லாரும் கமிட்டி கிழிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அர்ஜுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அர்ஜுன் அந்த இடத்துல தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்திட்டு அங்க இருந்து வெளியேறான். இப்படி இவன் பேசிட்டு வந்தது இவனுக்கு தான் ஒரு கட்டத்துல சாதகமா முடியுது. ஏன்னா கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அர்ஜுனை தூக்கணும்னு எடுத்த முடிவை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்களாம். நடக்க போற இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அதுதான் நம்ம அர்ஜுனுக்கான டெஸ்டா இருக்க போது, அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான் அதை வச்சுதான் டீம்ல அர்ஜுன் பேர் இருக்குமா இருக்காதான்னு நிர்ணயிக்க போகுது. அதுக்கு ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க, ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் சரவணனுக்கு 50 லட்ச ரூபாய் கடன் கொடுத்த கடன்காரனான கூட்டி இருக்கான்ல, அவன் நேரடியா நம்ம ஹீரோ கூட ஏரியாக்கா வந்து ஏண்டா 2 நாள்ல பணம் கொடுக்க சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன காசு மட்டும் நாளைக்கு வரல, வீட்டு டாக்குமெண்டோட நாளைக்கு வந்து வீட்டை எங்க பேருக்கு எழுதி கொடுக்குற, இல்லன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி கந்து வட்டி குட்டி வந்து ஏரியால எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோவையும் காலி வாங்கிட்டையும் அசிங்கப்படுத்திட்டு போயிடும். இதனால நம்ம ஹீரோக்கு இப்ப வேற வழி தெரியல, இந்த கடன் பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ஹீரோயின் அப்பா பேர்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டு ப்ராப்பர்ட்டி அதான் அந்த கடன்காரனுக்கு அவன் பேர்ல மாத்தி கொடுத்தா மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும்னு அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ பக்குவமா எடுத்து பேசிட்டு இருக்கான். மாதிரி கேண்டீனுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியதா போயிடுச்சு, அந்த கடன் கொடுத்தவன் 50 லட்ச ரூபா உடனே செட்டில் பண்ண சொல்றான், உங்க அப்பாவுடைய வீட்டு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இதை சால்வ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முதல்ல கேட்கும்போது ஹீரோயின் டென்ஷன் ஆனாலும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குள்ளலாம் போவேனான்ட்டு சரி ஓகேன்னு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கும் ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. கட்பனா இப்போ அர்ஜுனுடைய பையன் ஆதிக்கு பர்த்டேன்னு நம்ம ஹீரோயினையும் அந்த பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டில வச்சுதான் குமுதா ரொம்ப நாள் கழிச்சு அர்ஜுனை மீட் பண்ணி பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் என் அப்பாக்கு நீனா எப்பவும் ஸ்பெஷல் தான் அர்ஜுன், ஏன் தெரியுமா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பணம் பேர் புகழ் அதுக்காக விளையாடுவாங்க, ஆனா உனக்குள்ளதான் கிரிக்கெட்கான பேஷன் அதிகமா பார்த்தாரு, உன்னை பத்தி அப்பப்போ ஒன்னு சொல்லுவாரு, கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது உன்னை நோக்கி 1 கோடி ரூபாய் பணம் வருதோ இல்ல ஒரு புல்லட்டோ கடைசியா ஒரு பாலோ இப்படி இந்த 3 வந்தாலும் இந்த 1 கோடி ரூபாய் உன் கண்ணுக்கே தெரியாது, அதே மாதிரி தான் அந்த புல்லட்டும் உடம்புலயே வாங்கிப்ப, கடைசியா உன்னை நோக்கி வரக்கூடிய பாலை தான் நீ ஃபேஸ் பண்ணுவ, அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை நீ நேசிக்கிற, சோ கவலையே படாத, லாஸ்டா நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல நீ யாருன்னு திரும்ப இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி குமுதா பயங்கர மோட்டிவேட்டா பேசிட்டு இருக்கா. அதே பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோனை பிக்கப் பண்றதுக்காக
பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் முதல் முறையா ஹீரோவும் கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனும் சந்திச்சுக்கிறாங்க. அர்ஜுன் ஆல்ரெடி அவன் லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டான். திரும்ப தான் யாருன்னு நிரூபிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் மேட்ச் அவனுக்கு நடக்க போகுது. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் அவன் லைஃப்ல சக்சஸே சந்திக்கல. அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அர்ஜுனை சந்திக்கும் போது நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இது லைட்டா அப்பப்போ எட்டியும் பாக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்துறாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் நடக்க போற டெஸ்ட் மேட்சுக்காக தன்னை பயங்கரமா தயார் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையை சால்வ் பண்ற விதமா ஹீரோயின் கொடுத்த அந்த வீட்டு பாத்திரத்தை கொண்டு போயிட்டு கந்து வெட்டி குட்டி கிட்ட தான் கொடுத்திருப்பான். சேட் ஆபீஸ்ல வச்சு கடன் கொடுத்தவன் ஹீரோ கொடுத்த அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாரு உன் மாமனார் இந்த உயில தெளிவா வரப்போற வாரிசு பேர்ல தான் எழுதியிருக்கான். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. போயிட்டு ஒழுங்கா 50 லட்சம் பணமா எங்களுக்கு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்துறானுங்க. ஹீரோக்கு பயங்கர அப்செட் ஆயிடுது. இப்ப திடீர்னு நீங்க 50 லட்சம் கேட்டா நான் எங்க போவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னுடைய ப்ராஜெக்ட் இப்பதான் கொஞ்சம் அப்ரூவல் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இந்த சேட் நம்ம ஹீரோ பிடிச்சி, இங்க பாரு உன்னுடைய ப்ராஜெக்ட்டை நீ எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க பணத்தை செட்டில் பண்ணாம உன் ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது அப்படின்ற மாதிரி இந்த சேட் மிரட்டிட்டு அனுப்புறான். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்க ஒரு ஆபீசர் உங்க ப்ராஜெக்ட்டை அனௌன்ஸ் பண்ணனா மேலிடத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுவாங்க. போயிட்டு 5 கோடி ரூபாய் வாங்க, இல்லனா உங்க ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் எல்லாம் குப்பைக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி கையை விரிச்சுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணதே தெரியல. இந்த நாட்டுக்கு உருப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண விட மாட்டேன்றாங்களே. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆகணும்னு நினைச்சா என்ன புலம்பு விட்டானுங்களேன்ற மாதிரி ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு காளி வெங்கட் கிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான். பேரலா இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் அவனால இன்னைக்கு நடந்த டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் டேல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டா இருக்கான். இந்த பக்கம் ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுனால ஃபுல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டு, உங்க அப்பா ரொம்ப தெளிவா தான் உயில எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. என் ப்ராஜெக்ட்டும் என் கை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குடி போதையில எல்லாத்தையும் உளறிறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கொடுத்தா அந்த கந்து வெட்டி கூட்டியிருக்கான அவன் நேரடியா வீட்டுக்குள்ள ஆளுங்களோட வந்து கேன்டீன் என்ற பேர்ல இவன் ப்ராஜெக்ட்காக கடன் வாங்கினது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லி, பாருமா காசை கட்டிட்டு உன் புருஷனை கூட்டு போன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி நம்ம ஹீரோவை வீட்ல இருந்து கூட்டு போயிடறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அர்ஜுன் வீட்ல இன்னைக்கு இவனுக்கு நடந்துட்டு இருக்க மேட்ச்ல செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டேவும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. கண்டிப்பா அர்ஜுனுடைய கரியர் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட முடிய போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் எல்லாம் ஒரு பக்கம் அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கும். இதனால ஆல்ரெடி அர்ஜுனுக்கு பயங்கர பிரஷர். அதே வீட்ல இருக்க அவங்க பையன் ஆதிக்கு நடந்துட்டு இருக்க இந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் தான் அப்பாவுடைய கடைசி மேட்சா இருக்கும்னு அவனும் கேள்விப்பட்டிருக்கான். அதனால இந்த சின்ன பையன் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க இன்னைக்கு கிரவுண்ட்ல ஆடுறத நான் வந்து பார்க்கணும், என்னையும் கூட்டு போங்கன்ற மாதிரி அடம்பிடிக்கிறான். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, அடுத்த மேட்ச் உனக்கு கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அர்ஜுன் சொல்ல, இல்லப்பா நான் கேள்விப்பட்டேன் இதுதான் உங்களுடைய கடைசி மேட்ச், உங்களுடைய கடைசி மேட்சை நான் லைவ்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதி திரும்ப திரும்ப அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் சொல்ற மாதிரி தன்னுடைய பையன் ஆதியும் இந்த மாதிரி இதுதான் தன்னுடைய கடைசி மேட்ச்னு சொல்றானே கோவத்துல அர்ஜுன் பொலிர்னு தான் பையன் கூட பார்க்காம அரைஞ்சிடறாரு. இதனால பையன் பயங்கர அப்செட், அப்படியே அழுதுட்டு அங்க போயிடுறான். அந்த டைமிங் பார்த்து அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் கால். இந்த கால் யார் பண்ணிருக்காருன்னா கிரிக்கெட் பெட்டிங் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்க அந்த சேட் தான் கால் பண்ணிருக்கான். இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நாங்க சொல்றபடி நீ ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி காசை பார்த்தலாம் சொல்லிட்டு அந்த சேட் கால் பண்ணிருக்கான் போல. ஆனா அர்ஜுன் ரொம்பவே ஒரு நேர்மையான பிளேயர், பேஷனோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். அதனால கால்ல இவங்க கிட்ட ஃபிக்ஸிங் பேசுறதுக்காக பேசின அந்த சேட்டை அசிங்கமா திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த செகண்ட் மேட்ச்ல ஓரளவுக்கு நம்ம அர்ஜுன் ஃபீல்டிங் எல்லாம் நல்லா பண்ணி ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கந்துவட்டிக்காரனுங்க ஸ்டேட் ஆஃபீஸ் கூட்டு போயிட்டு காசு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அடிச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி சென்னையில மேட்ச் ஃபிக்ஸிங் கும்பல் சுத்திட்டு இருக்கு. மும்பைல இருந்து டொமிலியோன்ற நபர் இந்த சேட்டை வந்து பார்த்துட்டு போன விஷயம்லாம் போலீஸ் மோபம் பிடிச்சி நேரா இப்ப இந்த சேட்டோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. உள்ள வந்தா கந்துவட்டிக்காக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிருக்காங்களா, அதை வேற பார்த்து வான் பண்ணிட்டு, என்ன சேட்டு மாஃபியா ஹவாலா கோல் ஸ்மக்லிங் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்தாம இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங்லயே இறங்கிருக்கியா, அவனை அதை மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் எல்லாரும் உள்ள போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போக இப்போ ஸ்பாட்ல இருந்த நம்ம ஹீரோவையும் காலி வெங்கிட்டையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஒரு கோயில உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்கான அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் நம்ம ஹீரோனும் கட்டல. அடுத்து இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணாலும் கால் எடுக்கல. அப்பதான் அந்த வழியா அர்ஜுனோட பையன் ஆதி ஸ்கூலுக்கு போகாம ரோட்ல நின்னுட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன்டா ஸ்கூலுக்கு போல நம்ம ஹீரோன் போய் கேட்கும்போது அவங்க அப்பா நேத்து அடிச்சிட்டார்ல, அதனால கோச்சிட்டு அவன் ஸ்கூலுக்கு போகாம அப்படியே ரோட்ல சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயின், இன்னைக்கு உனக்கும் பேட் டே எனக்கும் பேட் டே, சரிவா நம்ம இதை கொஞ்சம் சரி பண்ணலாம் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போகாம மயிலாப்பூர்ல இருக்க நம்ம ஹீரோனோட அப்பாவுடைய பழைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து டிவில அர்ஜுன் விளையாடுறத போட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம அர்ஜுன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா ஆடி இருக்கான். தான் அப்பா நல்லா விளையாடுறத ஆதி அப்படியே பார்த்துட்டே தூங்கிட்டான் போல. அவனை நம்ம ஹீரோன் அப்படியே அந்த வீட்டுல தூங்க வச்சுட்டு ஹீரோக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா இந்த வீட்டுக்கு தான் வராரு. அப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்ததும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. உனக்கு எப்பவும் உன் கனவு உன் ப்ராஜெக்ட் தான் முக்கியம். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரு குழந்தை, ஒரு நார்மலான குடும்ப வாழ்க்கை, அது உன்னால கொடுக்க முடியல. ப்ராஜெக்ட்னு அதுல சக்சஸ் ஆகாம குடிச்சு நீ உன் உடம்ப கெடுத்துக்கிட்ட, உன்னால லைஃப்ல சக்சஸே ஆக முடியாது. இன்னைக்கு பார் அர்ஜுன் பார் திரும்ப அவன் யாரு நிரூபிச்சிட்டான். ஜெயிச்சிருவன் சொன்னா மட்டும் போதாது, ஜெயிச்சு காட்டணும், எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற மொத்த கோவத்தையும் ஹீரோ மேல கொட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் மூவ் ஆகலன்ற கான்ல இருந்த நம்ம ஹீரோ பொலிர்னு ஹீரோயின் தவடிலே ஒண்ணு விட அவ்வளவுதான் ஹீரோயின் சுருண்டு செவுரு மேல நெத்தி அடிச்சு போத்தனு கீழே விழுந்தாங்க. அப்படி ஹீரோயின் மயங்கினதும் அந்த வீட்டுல அர்ஜுனுடைய பையன் ஆதி இருக்கான்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. வேலைலாம் இந்த பக்கம் அர்ஜுன் என்னதான் இன்னைக்கு சூப்பரா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்க பையன் அடிச்சதுனால அவன் இன்னைக்கு வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் ரொம்ப பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான், நீ பொறுமையா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அப்ப அர்ஜுனுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது.
வருது. அட்டன் பண்ணா கால்ல நம்ம ஹீரோடைய வாய்ஸ் கேக்குது. உன் பையன் என் பிடியில் தான் இருக்கான். உன் பையனை நீ நாளைக்கு உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு மேட்ச்ல நான் சொல்றபடி தான் நீ ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா. எஸ், ஹீரோவா இருந்த நம்ம ஹீரோ வில்லனா மாறிய தருணம் இது. ஹீரோடைய பிளான் என்னன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை, காசு பிரச்சனை, ப்ராஜெக்ட் மூவ் ஆகணும்னா கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் தேவைப்படுது. இப்படி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்றதுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு துருப்பிச்சீட்டா கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனுடைய பையனான ஆதி தான் பாக்குறான். எப்படின்னா, நடுவுல சேட்டோடைய ஆபீஸ்க்கு இவன் போயிட்டு வந்தால அப்ப கூட கிரிக்கெட் பெட்டிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே நம்ம ஹீரோ கேட்டு தான் வந்திருப்பான். சோ இப்போ அந்த மேட்ச் ஃபிக்சிங் குள்ள மறைமுகமா நம்ம ஹீரோ அர்ஜுன் பையன் ஆதியை வச்சு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஆதியை கட்டி போட்டு வச்சிருக்கான், இன்னொரு ரூம்ல ஹீரோயினை லாக் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முடிச்சதும் என்ன பண்றீங்க, எதுக்கு அந்த சின்ன பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அவனை அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எவ்வளவு கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, டோட்டலா வில்லத்தனமா மாறிட்டான். நீ தானமா சொன்ன வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் ஆவலன்னு. இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான துருப்பு சீட்டே அந்த ஆதி தான். அவனை வச்சுதான் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர வில்லத்தனமா பேச, இதை கேட்டுட்டு கூடவே இருக்க காலிவங்க கிட்ட இருக்கார்ல அவர் பதறாரு. இங்க பாருங்க சரவணன், நீங்க பண்றது சரியில்லை. நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு உங்க ப்ராஜெக்ட்டை கொண்டு வரணும்னு பாக்குறீங்க. அதுக்கு இந்த குறுக்கு வழி இது கடைசியில தப்பா தான் போய் முடியும், நம்மளால மாட்டிப்போம் அப்படின்னு நம்மளாம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. யோ, நம்ம மாட்டவே மாட்டோம், அப்படியே மாட்டினாலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேட்டு தான். அவன் தான் மிரட்டி இதெல்லாம் பண்ண வச்சானு போலீஸ் நம்ப வச்சலாம், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டோட்டலா வில்லத்தனமா மாறி டேரக்டா இப்போ அந்த சேட்டியை கால் பண்ணி இன்னைக்கு மேட்ச் பாரு அர்ஜுன், நான் சொல்றபடி 2வது பால்லே அவுட் ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டா மேட்ச்ல லைவ்ல அர்ஜுன் அதே மாதிரி போல்ட் ஆகி அவுட் ஆயிடுறான். அவன் அவுட் ஆனது காரணம் அவங்க பையனை பிடிச்சி வச்சிருக்க நம்ம ஹீரோ மேட்னால தான். இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த சேட்டுக்கு புரியல. ஆனா ஏதோ ஒரு வேலை நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சேட் கேட்க, இங்க பாரு முதல்ல என் பேர்ல இருக்க கடன் அதை மொத்தமா கிளியர் பண்ணணும், அடுத்தது எனக்கு உடனடியா 5 லட்ச ரூபாய் பணம் வேணும், அதெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அர்ஜுனை நான் ஆட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சேட் கிட்ட டீல் பேச, எது எப்படியோ நாம நினைச்ச மாதிரி மேட்ச் ஃபிக்சிங் நடக்குதா, சரி ஓகேன்னு அந்த சேட்டும் டீல் ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோ அக்கௌண்ட்டுக்கு 5 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி காசு வந்தது அவ்வளவு பெருமையா ஹீரோயின் கிட்ட காட்டுறான். பாத்தியா 5 லட்ச ரூபாய் உடனே வந்திருக்கு, இதுதான் என்னுடைய முதல் வெற்றி, இதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு எனக்கு தேவையானதெல்லாம் நான் சாதிச்சுக்கிறேன், அது வரைக்கும் நீ என் கூட இருந்தா போதும். இந்த சின்ன பையன் பாவம் எதுவுமே சாப்பிடல, நீ கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு ஹீரோயின் திறந்து விட்டதும் ஹீரோயின் போயிட்டு அழுதுகிட்டே அர்ஜுனுக்கு ஊட்டி விட்டு, கவலைப்படாத ஆதி, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது, நான் சீக்கிரம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கிருந்து வெளில வந்ததும் ஹீரோக்கே தெரியாம அர்ஜுன் வீட்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது டப்புனு நம்ம ஹீரோ வந்து போனை பிடிங்கிட்டு வரா. அப்படி ஹீரோயின் போனை பிடிங்கி, இங்க பாரு உன்னுடைய IVF ட்ரீட்மெண்ட்க்கு ஆல்ரெடி நான் 5 லட்ச ரூபாய் பணம் கட்டிட்டேன், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நான் சொல்றது கேளு, ஆதியை நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, அவனை வச்சு நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போய் விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வைக்க, அப்ப டைமிங்ல ஹீரோயின் அர்ஜுன் வீட்டுக்கு கால் பண்ணாங்களே, அந்த காலை பார்த்துட்டு அந்த வீட்ல இருந்து அர்ஜுனோட வைஃப் கால் பண்ணிருக்காங்க. என்ன குமுதா கால் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் அவங்க பிடியில் தான் ஆதி இருக்கான்ற விஷயத்தை சொல்லாம சும்மா தான் ஆதி எப்படி இருக்கான்னு கால் பண்ண அப்படின்ற மாதிரி சமாளிச்சாங்க. அதே மாதிரி அர்ஜுன் வீட்லயும் ஆதி காணாம போன விஷயத்தை வெளியில சொல்லல, ஏன்னா மீடியா பிரஸ்னு போயிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், பையனை கடத்திட்டாங்கன்ற விஷயத்தை அப்பதான் நம்ம அர்ஜுன் தன் வைஃப் கிட்ட ரிவீல் பண்றான். அவங்க சொல்றபடி நான் மேட்ச் ஆடினா பையனுக்கு எதுவும் ஆகாது, அவனுக்கு எதுவும் ஆகாம நான் அவனை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் அங்க அவன் வைஃப்க்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ தொடர்ந்து அவனுக்கு ஏத்த மாதிரி அர்ஜுனை அந்த மேட்ச்ல ஆட வச்சு இவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அர்ஜுன் ஆட போற அந்த 4th டே டெஸ்ட் மேட்ச் அன்னைக்கு நம்ம ஹீரோ சேட் கிட்ட கேக்குற டிமாண்ட், அவனுடைய அப்ரூவல் ஆகாத அந்த ப்ராஜெக்ட்டை அப்ரூவல் பண்ணணும், அதுக்கு 5 கோடி ரூபாய் கிட்ட செலவாகும், அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு பிரஸ்லயும் என்னோட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டிமாண்ட் வைக்க, பெட்டிங்ல 500 கோடி ரூபாய் வரப்போகுது, 5 கோடி ரூபாய் மேட்டரியல்னு சொல்லிட்டு சேட் சைடுல இருந்தும் அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பண்றாங்க. ஆனா பிரஸ்ல நம்ம ஹீரோவுடைய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும்ன்ற மாதிரிலாம் டைம் கேட்க, அது வரைக்கும் நம்ம ஹீரோ ஆதியை விடாம அவன் வீட்லயே வச்சிருக்கான். காளி வெங்கட் கூட இருந்து எவ்வளவு சொல்றான், நீ ரொம்ப தப்பு பண்ற, இப்படியே போச்சா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், தயவு செஞ்சு அந்த பையனை கூட்டு போய் விட்டுரு, அதான் நமக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு, கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. அதனால கோவத்துல காளி வெங்கட்டி அடிச்சு தோர்த்திரான். இன்னைக்கு தான் டெஸ்ட் மேட்சோட ஃபைனல் 5th டே, இன்னைக்கு சேட் சைடுல இருந்து இந்தியா தோக்கணும், அதுக்கு அர்ஜுன் மேட்ச்ல ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி டிமாண்ட் நம்ம ஹீரோ கிட்ட வச்சிருப்பாங்க. அப்படி அர்ஜுன் ஆடலனாதான் உன்னுடைய ப்ராஜெக்ட் பிரஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ண, நம்ம ஹீரோ அதுக்கும் ஒத்துக்கிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்றான். அதே மாதிரி அர்ஜுனும் மேட்ச்ல ஆடும்போது மூஞ்சிலே பால் அடி வாங்கி பிரேக் எடுத்து அவன் அங்க தூக்கிட்டு போயிறாங்க. இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் போறதுக்காக பக்காவா ரெடியாகி நின்னுட்டு இருக்காங்க. அதான் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சுல, ஆதியை கொண்டு போய் விட்டுலால அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்க, இன்னும் எதுவும் முடியல, கடைசியா இந்தியா தோக்கணும்னு கேட்டிருக்காங்க, அதையும் பண்ணாதான் என் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, வேணாங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, போதும் இது வரைக்கும் வந்ததே போதும், ஆதியை கூட்டு போய் வீட்டுல விடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. அந்த இடத்துல பயங்கர வெள்ளத்தனமா, உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு குழந்தை, ஏமா இப்ப நீ ஆதியை கொண்டு போய் விடுறது மூலியமா நீ நல்லவளா இல்லன்னு நினைக்கிறியா, இங்க பாரு இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை, குழந்தை தேவைன்னு உனக்கு தேவையானதை பண்ணிக்கிட்ட, சேட்டுக்கு 500 கோடி, இப்படி அவன் தேவைக்கு இயங்குறானுங்களே, நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் தப்பு பண்றது தப்பே இல்ல, சாதாரண மட்டையும் பாலையும் வச்சு அடிக்கிறவனுக்கு நாடே அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது, நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன ஒருத்தரும் அதிகம் பண்றீங்களே அப்படி இப்படின்னு ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அங்க கொட்டிட்டு இருக்கான். ஹீரோ டோட்டலா அவனுடைய அந்த ப்ராஜெக்ட் அதுல பயங்கர அப்சஷனா இருக்கான். போக போக அவனுடைய கேரக்டரே கிட்டத்தட்ட சைக்கோத்தனமா மாற ஹீரோயின் கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிறாங்க. அப்பனா இந்த பக்கம் மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டு இருக்க அந்த சேட் சைடுல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ எப்படி சொல்றபடியெல்லாம் அர்ஜுன் விளையாடிட்டு இருந்தான்னு சேட்டுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா எப்போ நம்ம ஹீரோ அவங்க பையனை கிட்னாப் பண்ணி வச்சுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் மேட்ச் பிக்சிங் சிண்டிகேட் பாம்பேல இருந்து வந்த அந்த டொமிலோ இருக்கால, அவங்களுடைய முதல் ரூலே பிளேயர்ஸோட ஃபேமிலியை டச் பண்ணக்கூடாதான், அந்த வேலையை நம்ம ஹீரோ பண்ணிட்டான்ட்டு அவன் மூலியமா இந்த மேட்ச்
பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்த சேட்டையும் போட்டானுங்க. ஹீரோ அர்ஜுனோட பையனை தூக்கி வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்ற விஷயம் எப்படி தெரிய வந்திருக்குன்னா, காளி வெங்கட்ட திட்டி அனுப்பினால அப்படி வெளியே போன காளி வெங்கட் தான் மாட்டிட்டான் போல. அவனையும் இப்ப போட்டாங்க. இப்போ அந்த சிண்டிகேட் இதுல இன்வால்வ் ஆன ஒருத்தரையும் விட மாட்டாங்க, ஒய்ஃபையும் போட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த கந்துவட்டி குட்டி ஹீரோ கால் பண்ணி பேச ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. இல்லாம நடக்கிற இந்த லாஸ்ட் டே இந்த மேட்ச்ல ஃபிக்ஸ் பண்ணபடி இந்தியா தோக்கணும். அதுக்கு அர்ஜுன் நம்ம ஹீரோ சொல்றபடி ஆடணும். ஆனா அர்ஜுன் ஹீரோவுடைய காலை எடுக்காமலே இருக்கான். கடுப்புல நம்ம ஹீரோ அவங்க பையனை அடிச்சு ஹீரோக்கு வீடியோ அனுப்புறான். இன்னைக்கு நீ கிரவுண்டுக்குள்ள இறங்குன பையனை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்ட இன்ஜூரி ஆகி உள்ள போயிருக்க நம்ம அர்ஜுன் கிரவுண்டுக்கு வருவானா மாட்டானா, இதுதான் இவருடைய கடைசி மேட்ச் ஆயிருக்க போதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல, கிரிக்கெட் தான் எனக்கு எல்லாம்ன்ற மாதிரி இந்தியாவை தோக்க விடக்கூடாதுன்னு ஹெல்மெட்டை கழட்டி போட்டு நம்ம அர்ஜுன் கிரவுண்டுக்குள்ள இறங்குறான். அதை லைவ்ல நம்ம ஹீரோ வீட்டுல இருந்தபடியே பார்த்துட்டு அப்பனுக்கு மேல சுத்தமா அக்கறையே இல்லடா அப்படின்ற மாதிரி முழு சைக்கோவா மாறின நம்ம ஹீரோ ஆதியை கொல்றதுக்காக துரத்த இப்ப கரெக்டா மேட்ச்ல நம்ம அர்ஜுன் வின்னிங் ஷாட் அடிக்கும்போது இங்க வீட்டுல சின்ன பையனை அடிக்க சுத்திட்டு இருந்த நம்ம ஹீரோவை பின்னாடி யாரோ வந்து அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் என்ட்ரி. எஸ், நம்ம ஹீரோயின் கிரிக்கெட் பேட்டாலே ஹீரோ தலையிலே அடிச்சு அப்படியே நம்ம ஹீரோ சுருண்டு விட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆதியை ரெஸ்கியூ பண்ணி அவன் வீட்டுல கூட்டு போய் விடுறாங்க. கடைசியா எல்லா விஷயமும் போலீஸ்க்கும் தெரிய வருது. டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா கடைசியா அர்ஜுன் அடிச்ச அந்த வின்னிங் ஷாட்டால மிகப்பெரிய வெற்றி அடையுது. அர்ஜுனுடைய லாஸ்ட் மேட்ச்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தவங்களோட வாயெல்லாம் அடைச்சி பையனுக்கே கூட என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கிரிக்கெட்காக எல்லாத்தையும் இழந்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்து திரும்பவும் தான் எப்பேற்பட்ட பிளேயர்னு அர்ஜுன் ப்ரூவ் பண்ணிருக்கான். இது எல்லாம் ஒரு புள்ளியில வந்து முடிவடைய கடைசியா டிவில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை பார்க்க நம்ம ஹீரோ இப்போ நார்மலா இல்ல. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.